அதிமுக வேட்பாளர்கள் 40 பேரும் செவ்வாயன்று ஒரே நாளில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். வைகோ, எச். ராஜா திமுக, தேமுதிக வேட்பாளர்கள் என்று வேட்புமனு தாக்கல் களை கட்டியது. தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த சனிக்கிழமையன்று துவங்கியது. ஞாயிறு, திங்கள் விடுமுறைக்கு பின்னர் செவ்வாயன்று வேட்புமனு தாக்கல் சூடுபிடித்தது. ஆளும் கட்சியான அதிமுக தலைமை உத்தரவிட்டபடி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளிலும் அக்கட்சி வேட்பாளர்கள் செவ்வாய் பிற்பகலில் நல்ல நேரத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வடசென்னை அதிமுக வேட்பாளர் டி.ஜி. வெங்கடேஷ் பாபு ஆதரவாளர்கள் புடைசூழ வந்து பேசின் பிரிட்ஜ் பகுதியில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மத்திய சென்னை வேட்பாளர் எஸ்.ஆர். விஜயகுமார் செனாய் நகரில் உள்ள மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதேபோல் தமிழகம் முழுவதும் அதிமுக வேட்பாளர் ஒரே நாளில் மனு தாக்கலை முடித்துள்ளனர். பாரதிய ஜனதா கூட்டணியில் போட்டியிடும் விருதுநகர் வேட்பாளரும் மதிமுக பொதுச் செயலாளருமான வைகோ, சிவகங்கையில் போட்டியிடும் பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர் எச். ராஜா, நாமக்கல்லில் காங்கிரஸ் வேட்பாளர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் செவ்வாயன்று மனு தாக்கல் செய்தனர். அனைத்து கட்சியினரும் வேட்பாளர்களை அறிவித்து தீவிர தேர்தல் பிரச்சார களத்தில் தீவிரம் காட்டி வருகின்றனர். பாரதிய ஜனதா போட்டியிடும் 8 இடங்களில் 2 தொகுதிகளின் வேட்பாளர்கள் திங்களன்று இரவு அறிவிக்கப்பட்டனர். தஞ்சாவூரில் பாரதிய ஜனதா வேட்பாளராக கருப்பு முருகானந்தம் அறிவிக்கப்பட்டுள்ளார். வேலூர் தொகுதி கூட்டணி கட்சியான புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. இங்கு அக்கட்சித் தலைவர் ஏ.சி. சண்முகம் போட்டியிடுகிறார். இதேபோல் காங்கிரஸ் கட்சியில் விழுப்புரத்திற்கு ராணி வெங்கடேசன் அறிவிக்கப்பட்டுள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தென் சென்னை வேட்பாளர் இதுவரை அறிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.